ஸ்பீட் இன் ஊட்டி. ஓகேவா, நல்லா கேட்டு. வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனை துரத்தி பிடித்த காவல்துறையினர். அதிவேகத்தில் வந்த டிடிஎஃப் வாசனை நிப்பாட்டியும் நிப்பாட்டாம போன டிடிஎஃப் வாசனை துரத்தி பிடித்தனர் காவல்துறையினர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு ஃபேக் நியூஸ். நான் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தானே இப்ப பாருங்க. இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே ஈயோன்னு அது இருந்திருக்கும். அந்த இடத்துல மட்டுமே கிளம்பி இருக்காது. வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனை துரத்தி பிடித்த காவல்துறையினர். நீங்க அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை பார்த்திருப்பீங்க. இங்க யாருங்க துரத்தி போய் நிப்பாட்டினா? நான் மதிப்புமிக்க காவல்துறை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கை இப்படி காட்டுறாங்க. நான் கரெக்டா அப்பதான் ஓவர்டேக் பண்றேன். வேகமான இல்ல, 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓவர்டேக் பண்றேன். 40 கிலோமீட்டர் வேகம் 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓவர்டேக் பண்றேன். கை காமிச்ச உடனே இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேஷன் கை ஹேண்ட் சிக்னலை காமிச்சு அவங்க கிட்ட போறேன். நம்ம அயபுசா பைக் பாத்துட்டீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் உள்ள பைக் பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கும். லீகலான பைக். நான் ரோட் டாக்ஸ் கட்டி தான் அந்த பைக் வாங்கினேன். சொல்லி இல்லீகல்னா எதுக்கு அதை விற்கணும்? ரோட் டாக்ஸ் எதுக்கு நான் கட்டணும்? ஜிஎஸ்டி நான் எதுக்காக கட்டணும்? ரோட் டாக்ஸ் எல்லா டாக்ஸுமே நான் இம்போர்ட் டாக்ஸ்ல இருந்து எல்லா டாக்ஸுமே நான் கட்டி எடுக்கிற வண்டி. சோ அப்படி வரும்போது பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 R15 3 R15 சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு பைக். அந்த பைக் வரும்போது அதை பார்த்து இப்படி ஒரு பைக் வருதே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கொஞ்சம் நகர்ந்து போறாரு. ஆனாதான் போய் நிப்பாட்டினோடனே கையில இருந்து வண்டியில இருந்து சாவி எடுக்கிறாங்க. பிரச்சனை பண்றாங்க. டபுள் சைலன்சர் போட்டிருக்கு, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. நான் ஆல்டர்னேஷனே பண்ணல, வண்டியில வர சைலன்சரே அதுதான் அப்படிங்கிறேன். செக் பண்றாங்க, அதுதான் உண்மை. இப்ப பிடிச்சதுக்கு ஏதாவது ஒரு கேஸ் அத்தனை மதிப்புமிக்க காவல்துறை அதிகாரிகள் வராங்க, பிரஸ் வராங்க, வீடியோ எடுக்கிறாங்க. சோ கேஸ் போடுறேங்கிறாங்க. எதுக்கு கேஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதிவேகத்துல வந்துட்டீங்கிறாங்க. போலீஸே சொல்றாங்க நீங்க 50 தான் வந்திருப்பேன், இந்த இடத்துல 50 ஜாஸ்திங்கிறாங்க. சோ வண்டியில நான் முதல் கீரோ 2வது கீரோ தான் போட்டிருப்பேன். சோ வண்டி 1340 சிசி. அந்த 1340 சிசில குறைந்தபட்ச வேகமே அவ்வளவுதான் போக முடியும் அந்த கீருக்கு. சோ அப்படிதான் பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்தோம். பட் அதுல பாத்துட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேக் நியூஸஸ். எதுக்கு இவ்வளவு ஃபேக் நியூஸஸ்? அப்போ மக்கள் மத்தியில என்ன கெட்டவனா காட்டணும்? ஏன் கெட்டவனா காட்டணும்? என் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. அவ்வளவு அன்பையும் எதுக்காக வெறுப்பா மாத்தணும்? அப்படிதான் பாருங்க ஒவ்வொரு வாட்டி வெறுப்பாக்காம ட்ரை பண்ணி இந்த வாட்டி மொத்தமா இவனை முடிச்சு விடணும். ஸோ கிட்டத்தட்ட பாருங்க இந்த வாட்டி கேஸ் போட்டு குண்டாஸ் போட்டு உள்ள இந்த பையனை 1.5 வருஷத்துக்கு உள்ள வச்சிடணும்னு நினைக்கும் போது நீதித்துறை நம்மளை கைவிடலை. நம்ம நம்பியிருந்த நீதித்துறை இல்ல இந்த பையன் மேல நீங்க ஃபேக் கேசஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி 308 உடைக்கிறாங்க. மற்ற கேசஸும் பொய்யான கேசஸ் தான். அதையும் நம்ம சட்ட ரீதியா எதிர்கொள்ளும்.